பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம நல்ல காரசாரமான கோழி ஈரல் மிளகு வறுவல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் ஷோ ஆகும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ கோழி ஈரல் மிளகு வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோழி ஈரல் மிளகு வறுவல் பண்ணுறதுக்காக இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு கோழி ஈரல் எடுத்திருக்கேன். இதை நல்லா வினிகர் ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு மூடி போட்டு மூடி ஊற விட்டுக்கலாம். இது ஊறிட்டு இருக்க நேரத்தில் சிம்பிளாக ஒரு பவுடர் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வெறும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க, கருக விட்டுறாதீங்க. இப்போ மிளகு சீரகம் நல்லா வறுபட்டு வாசனை வந்ததும் இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பவுடர் பண்ணியாச்சு. ரொம்ப பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. நல்லெண்ணெயில் நம்ம சேர்த்த சோம்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலையோடு சேர்த்து இந்த வெங்காயம் வதங்கும் போது ரொம்ப நல்லா வாசனை வரும். இப்போ பாருங்கள், பாதிக்கு மேலே வெங்காயம் வதங்கிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஊற வச்ச ஈரலை இதோட சேர்த்துக்கலாம். ஈரல் வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்துடும். இப்போ ஈரலை சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காம இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஈரலை 2 நிமிஷம் நான் வதக்கியிருக்கேன். ஈரல் கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த நேரத்தில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஈரல் ஊற வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஈரல் கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ நான் 5 நிமிஷம் கழித்து மூடியை திறந்துருக்கேன். இனி இதை மூடி போட்டு வேக விட தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் ஓப்பனாக விட்டு இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றி ஈரல் நல்லா வெந்திருக்கு. இந்த அளவுக்கு தண்ணி வத்துறதுக்கு கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ இதில் நம்ம மிளகு சீரகம் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதிலிருந்து 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா தயிர் சாதம், அப்புறம் சாம்பார், இல்லை வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், இப்போ நம்மளோட கோழி ஈரல் மிளகு வறுவல் தயாராகிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிட்டு கலந்து விட்டுக்கோங்க. இந்த கோழி ஈரல் மிளகு வறுவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.